ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெயிட்டிங் ஃபார் யூ பேபி பாயோட பார்ட் 3 தான். ஓகே, பார்ட் 2ல் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. ஓகே, நான் இந்த பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினும் ஷுகாவும் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் வந்து சொல்கிறான், இந்த பாரு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இங்கேருந்து இப்போ போகணும், நான் எப்படி இங்கேருந்து போவேன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பான். பிகாஸ் ஜிமின் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு போயிருப்பான். பட் அதில் ஷோக் அடிக்குது. ஸோ அதனால தான் இப்படி கேட்குறான். ஸோ அப்போ ஷுகா சொல்கிறான், நீ எப்படி வந்தியோ அப்படி போ. ஐயோ, என்னை வெறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்கா. இதை பாருங்கள் சார், நீங்கள் இங்கே ஏதாவது பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி தேவையே இல்லாத விஷயம் அதெல்லாம். எனக்கு இப்போ போகணும் சார், பசிக்குது வேறு, ப்ளீஸ் சார், எனக்கு வெளியே போகணும், ஏதாவது வழி சொல்லுங்கள். இந்த பாரு, எனக்கு எல்லாம் அது தெரியாது, வேணும்னா நீ இப்போ டோர் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ ஜிமினுமே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். செம்ம ஷோக்காக்குறான். பிகாஸ் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ஜிமின் பாத்தியா, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, பாய் பாய் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே போகிறான் நக்கல் காரிட்டு. அப்படியே அந்த அரண்மனையிலேருந்து வெளியும் வந்துட்டான். ஸோ அப்படி நம்ம ஷுகாவும் ஜிமினோட பின்னாடி தான் வந்திருப்பான். ஸோ அப்படி அரண்மனையோட வாசலில் நின்றுக்கிட்டு நம்ம ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் வந்து ஷுகா கிட்ட சொல்கிறான், பாத்தியா நீ என்ன சொன்ன, எனக்கு இந்த அரண்மனை விட்டு வெளியே வர முடியாதா, இப்போ நான் வந்து காட்டலையா, பாரு இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறா. ஸோ நம்ம ஷுகாவுமே அதுக்கு ஒரு மாதிரியாக ஸ்மர்க் பண்ணுறா. ஸோ நம்ம ஜிமின், ஓகே இப்போ நான் எப்படியாவது வந்துட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார்டன் கிட்ட தான் போகிறான். ஸோ அப்படி போகிறான் ஜிமின், அப்படி போகிறான். இது முடிவே தெரியல. அப்படி போகிறான். நம்ம ஜிமினும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், என்னடா இது, நான் இங்கே தானே அந்த கேட்டை பார்த்தேன், இப்போ கேட்டையும் காணும், என்ன இங்கே நடக்குது, அந்த லேக் இங்கே தானே இருந்தது, எங்கே காணோம், ஐயோ நான் இப்போ எப்படி வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து யோசிக்கிட்டு இருக்கான். பிகாஸ் ஜிமின் வந்து இங்கே கேட் கிட்ட வந்து பார்க்குறான். பட் அங்கே கேட் இல்லை, செவரு தான் இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான், ஒன்றத்தையும் இல்லை. ஸோ அப்படியே நேராக முன்னாடி நடந்து போகிறான். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பெஞ்ச் கிட்ட போய் உட்காந்துட்டு அப்படி அந்த பெஞ்ச்லேயே தலை வச்சுட்டு படுத்து தூங்குறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் 7 o'clock, ஆமாம் 7 o'clock இருக்கும் டைம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினோட ஷோல்டர் மேலே யாரோ ஹேண்ட் வைக்கிறான். ஸோ நம்ம ஜிமினுக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் அம்மா யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது ஷுகா தான். ஸோ ஷுகா வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறான், இந்த பாரு, நீ என்ன இங்கே பண்ணுற, அதான் வெளியே போகிறேன்னு சொல்லி தானே வந்த, எங்கே இன்னும் போகலையா, அது ஏன் கேட்குறேன், எங்கே இங்கேருந்து கேட்டே காணோம், அதோ அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி தான் ஷுகா சொல்கிறான். ஸோ ஜிமின், எங்கே, அங்கே செவருதாயா இருக்குது, நல்லா பாரு, இல்லை அங்கே தான் கேட் இருக்குது, ஏன் அவன் கண்ணுக்கு தெரியலையா, தெரியலையே, என்ன ஏதாவது டார்க் மேஜிக் எல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு வந்து நம்ம ஜிமின் மைண்டுக்குள்ளே. ஸோ ஷுகா, இந்த பாரு, இப்போ நான் சொன்னேன்ல இங்கேருந்து போக முடியாதுன்னு, ஸோ ஒரு சொல்யூஷன் இருக்குது, நீ ஏன் கூட இருந்தால் நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ ஜிமின் வந்து சொல்கிறான், எனக்கு எல்லாம் இங்கே இருக்க முடியாதியா, ஏன் உனக்கு இது புரிய மாட்டேங்குது, எனக்கு என் வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறான். இங்கே நம்ம ஷுகாக்கு அப்படியே சிரிப்பு தான் வருது. ஸோ அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜிமிக்கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அப்போ நீ இங்கே இரு, எனக்கு தேவையில்லை, நான் போகிறேன், நீ பாவமேனு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், நீ இந்த மாதிரி பேசுகிறல்ல, நீ இங்கே இரு, எனக்கு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷுகா அகெயின் அப்படியே டர்ன் பண்ணி போகிறான். அப்போ நம்ம ஜிம்முனுமே இரு இல்லை நானும் வரேன், எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஷுகாவுமே அப்பாவா, இந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்முனுமே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் இப்போ அந்த மெஷினுக்கும் வந்தாச்சு. ஸோ 2 பேரும் உள்ளே போகிறான். அப்படியே நம்ம ஜிமின் ஷுகாவோட ரூமுக்கு போயிட்டு ஷுகா கிட்ட கேட்குறான், இப்போ நான் இங்கே தானே இருக்க போகிறேன், அப்போ எனக்கு நான் எங்கள் ரூமில் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறான். ஷுகா வந்து, என்னது, எந்த ரூமில் இருக்கணுமா, இந்த ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ ஜிமின் வந்து சொல்கிறான், என்னது
இவ்வளோ பெரிய அரண்மனையில் எனக்குன்னு ஒரு ரூம் இல்லையா? ச்சே, ப்ளீஸ் இதை பாருங்கள், எனக்கு உங்கள் கூடலாம் இங்கே படுக்க முடியாது. ஏன் கூட படுத்தா நீங்கள் தான் பாவம். அதனால் எனக்கு ஒரு தனி ரூம் கொடுங்க, நான் பாட்டுக்கு அங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் சுகா. இங்கே எவ்வளோ தான் ரூம்ஸ் இருந்தாலும் ஒரு ரூம் கூட காலியாக இல்லை. எல்லாத்தையும் மெய்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய கார்ட்ஸ் இருக்காங்க. அப்படி தான் இங்கே எந்த ரூமும் காலியாக இல்லை, அதனால் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஜிமினுக்கு சரி காணாகுது. ஐயோ என்னையா சொல்கிறேன், சரி ஓகே, அப்போ நீ தான் பாவம் அப்படின்னு சொல்லி ஜிமின் பாட்டுக்கு போய் அங்கே படுத்துக்கிட்டான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே சுகா ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக வாஷ்ரூம்குள்ளே போயிட்டான். இப்போ சம்டைம்ஸ் லேட்டாக. ஸோ இப்போ சுகா அப்படியே வெஸ்ட்டுக்கிட்ட மட்டும் டவல் கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் சுகா பார்க்குறான், சுகாவோட பாடியை அப்படியே பார்க்குறான். நம்ம சுகா மாதிரி ஸ்மெர்க் பண்ணுறான். ஸோ நம்ம சுகாவோட பாடியில் இன்னும் வாட்டர் ட்ராப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஜிமின் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின், டேய் நீ எங்கடா பார்க்குறேன், சிச்சி அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பெட்டில் அப்படியே பில்லோ மேலே மூஞ்சி இது பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். இது நம்ம சுகாவும் பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. ஸோ அப்படியே நம்ம சுகாவும் அப்படியே ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மிக்கிட்ட படுக்கிறான். நம்ம ஜிமின் இங்கே கால் போடுறான், அங்கே கால் போடுறான், அங்கே தலை மேலே கை போடுறான். நம்ம சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு நிமிஷம் நம்ம சுகாக்கே தோணுது, பாவி சே இவனுக்கு நம்ம பேசாமல் வேறு ரூமே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ என்ன பண்ணுறது, தூங்கியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவே நம்ம ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டான். இப்போ நான் மிட் நைட் ஆகுது. நம்ம சுகா அப்படியே ஒர்க்அப் ஆயிடான். ஸோ ஒர்க்அப் ஆகிட்டு அங்கே ஒரு சோஃபா மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா. சுகாவுக்கு ஹெட்டெல்லாம் ஹெட்குள்ளே ஏதாவது வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பசி எடுக்குது. ஸோ சுகா ஒரு மாதிரி ஆகுறான். அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே இதாகிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஐயோ எனக்கு பசிக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ வெளியும் போக முடியாது, இப்போ இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினை பார்க்குறான். ஸோ நம்ம ஜிமின் நம்ம ஜிமினோட நெக்கு அப்படியே ரிவ்யூ ஆகுது. ஸோ அப்படியே நம்ம சுகா இது பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுகாரோட டங்க் ரோல் பண்ணுறான். ஸோ நம்ம ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம சுகா ஜிமின் கிட்ட அப்படியே நெக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் இவகிட்ட மட்டும் இப்படி இருக்குது, இன்றைக்கி நான் இவனோட ப்ளட்டு சப் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினோட ப்ளட்டு சப் பண்ணுறான். இப்படி நம்ம ஜிமினுக்கு நம்ம ஜிமின் அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒர்க்கப் ஆகி பார்க்குறான். பார்த்தா சுகா அவனோட பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜிமினுக்கு தோணுது, கனவா சே அப்படின்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது கனவு தான். நம்ம ஜிமின் ரொம்ப பயந்துட்டான். உண்மையாகவே வேம்பயரா இல்லைனா யார், ஐயோ கடவுளே இருக்கு, ஏன் இந்த மாதிரி சோதனை கொடுக்குறீங்க அந்த மாதிரி நம்ம ஜிமின் யோசிக்க. இந்த பக்கம் நம்ம சுகாவும் ஒர்க்கப் ஆகி பார்க்குறான். ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கு, ஏன் எனக்கு சுட்டாகுது அந்த மாதிரி கேட்குறான். ஸோ ஜிமினுமே ஒன்றும் இல்லை மூடிட்டு படு அந்த மாதிரி சொல்லிட்டு ஜிமினும் அப்படி அந்த பக்கம் அந்த சைடு திரும்பிட்டு படுத்துக்கிட்டான். இப்படியே மார்னிங் ஆகுது. இங்கே ஆல்ரெடி எல்லோரும் வேக்கப் ஆகிட்டான். ஸோ இங்கே நம்ம சுகா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜிமின் பெட் மேலே உட்காந்துட்டு வயிற்று பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம சுகா வேக்கப் ஆகிட்டு வாஷ்ரூமில் இருந்து வெளியே வரான். அப்போ நம்ம ஜிமின், யோ சார் எனக்கு பசிக்குது சார். பசிக்குதுன்னா எனக்கு சொல்கிறேன், ஐயோ பசிக்குதுன்னா உங்களுக்கு சொல்லலாம், வேறு யாருக்கு சார் சொல்லுவேன், எனக்கு தெரியாது. அதான் எங்கள் கிச்சனில் போய் பாரு ஏதாவது இருக்கும். எனது கிச்சனில் போய் பாரு ஏதாவது இருக்குமா சார்? அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நாங்கள்லாம் ப்ளட் நான் மார்னிங் சாப்பிட மாட்டேன். என்னது இல்லை சார், நீங்கள் ஏதாவது ப்ளட் அந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு சார். நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்களா, இது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஏன் எனக்கு இதே வேலையாக இருக்குது, போய் மூடிட்டோம் வேலையை பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா இந்த ரூமில் இருந்து வெளியே போயிட்டா. இங்கே நம்ம சுகாக்காக அந்த டைனிங் டேபிளெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம சுகாவோட மைண்ட் வாய்ஸ், போச்சு எல்லாம் போச்சு. இப்போ இங்கே எல்லோரும் பிளட் குடிச்சிக்கிட்டு இருப்பான்.
இப்போ அவன் மட்டும் வெளியே வந்தா எல்லாம் ஃபினிஷ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சேம் டைம் நம்ம ஜிமினும் அங்கே வந்து வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி நம்ம ஜிமின் அப்போ சரிதா, நான் நினச்சது 100% சரிதா, இவங்கெல்லாம் வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையோட வாசல் பார்க்குறான். ஸோ அப்படியே ஓடினாலும் போகிறான். அப்போ நம்ம சுகா போய் எங்கே போகிற அந்த மாதிரி கேட்குறா. நம்ம ஜிமின் ஏன் உங்களை மாதிரி வேம்பயர்ஸ் கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது, என்னை வீடு நான் போகிறேன் அது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக பண்ணுறான். இதை நம்ம சுகா பார்த்துட்டு இதை பாரு, ஆமாம் நாம் எல்லாம் வேம்பயர்ஸ் தான், பட் ஹியூமன்ஸ்க்கு நாங்கள் எந்தவித ஆபத்தும் பண்ண மாட்டோம், வாங்க இதெல்லாம் அனிமல்ஸ் பெட் தான் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஜிமின் அனிமல்ஸோடதாக இருந்தாலும் பிளட்டு தானேடா, ஏன்டா இப்படி சாவடிக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். இதை பாரு, இப்போ நீ வந்து இங்கே உட்கார போறியா இல்லையா? எனக்கு பசிக்குது, நான் பிளட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு இருந்தால் பிரெட்டு தாங்க, நான் அது சாப்பிட்றேன், அதெல்லாம் இங்கே கிடைக்காது. அப்போ நான் எதை தான் சாப்பிட்றேன், இப்படி பசியோடே இருந்தால் நான் செத்து போகிற வேண்டா. ஓ செத்து போடுவியா, அப்போ போ அப்படின்னு சொல்லி விடுறான். இங்கே நம்ம ஜிமின் என்னது செத்து போடுவா, இல்லையா வெளியே போகணுன்னு சொன்னேன், நான் எங்கே தான் போகிறது, அதான் அந்த கேட்டே அந்த இருந்த இடத்துலேயே அந்த கேட்டு காணும், நான் எங்கே தான் போகிறது அந்த மாதிரி வந்து கேட்குறான். நம்ம சுகாவுமே அப்போ நீ எப்படி இதுக்குள்ளே வந்த, அது எனக்கு தெரியாது, அப்போ நீ உள்ளே வரும்போது இந்த பெண்டை நோக்கிட்டு இருந்ததா அப்படி வந்து கேட்குறான். நம்ம ஜிமினுமே ஆமாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பெண்டன் இருந்தால் என்னால் இங்கேருந்து வெளியே போக முடியும் அதுதான் அப்படின்னு சொல்லி அதை பிடுங்க பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம சுகா அதை எடுத்துகிட்டு இதெல்லாம் தர முடியாது, இது என்னோடது, நான் இது யாருக்கிட்டும் தரமாட்டேன், அது நான் தான் ஃபுல் டேயாக வச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு தான் அந்த மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம சுகா இதெல்லாம் தர முடியாது, அப்போ நான் எப்படி இதிலிருந்து வெளியே போகிறது, எனக்கு அப்பா அம்மா எனக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் போகணும், இந்நேரம் போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான், நான் என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே பயமாக இருக்குது, வேம்பயர்ஸ் கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஓகே காய்ஸ், எனக்கு வந்து இந்த ஸ்டோரி அவ்வளோவா இதாக ஆகலை. ஸோ எனக்கு தெரியுது இது நான் கொஞ்சம் மக்கையாக தான் கொண்டு போகிறேன்னு, அண்ட் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்கும், நான் வெளியே வந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், என்னால் சத்தியமாக வீட்டுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ஸோ ஓகேவா, அண்ட் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட். ஓகே, மறக்காமல் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை, இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள், இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, இது கொஞ்சம் இல்லைனா இது கொஞ்சம் இன்னும் லென்த்தாக கொண்டு போகவா, இல்லைனா எப்படி இன்னும் 1 or 2 பார்ட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கவா அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா சத்தியமாக என்கிட்ட எந்த ஐடியாவுமே இல்லை, இந்த FF நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு. ஸோ அதனால கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்க, பாய்.